கிடைக்கல, ஒண்ணு உங்களுக்கு அடைய முடியலன்னா அதை நினைச்சு வருத்தப்படாதீங்க. கயிர் என்று சொல்ல பழகி கொள்ளுங்கள். இந்த வருஷம் நீ ஹஜ்ஜுக்கு போயிருந்தால் அடுத்த வருஷம் ஒன்னு அல்லாஹ்வுத்தாலா ஒரு ரூபாய் எடுக்கணும் நாடி இருந்தா அது இந்த வருஷம் நீ ஹஜ்ஜுக்கு போகணும் புரியுதியா? தேவையில்லை, நான் அடுத்த வருஷம் போறேன்னு சொல்லிட்டேன். அல்லாஹ் கயிறு வச்சிருக்கான். இந்த வருஷம் நீ கூட்ட நெரிசல்ல போய் உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆகி நீ கடைசியில் அங்க மவுத்தாயி உன் உடம்பு இங்க பாடியை கொண்டு வர நிலைமை உனக்கு வேணுமா? இல்ல இந்த வருஷம் ஒண்ணு பெண்டிங் போனாலும் பரவாயில்ல, நான் அடுத்த வருஷமும் போய்க்கிறேன்னு சொல்லி அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து கிடைக்காத ஒன்றுக்கு சுகூர் செய்ய பழகி கொண்டால் அடுத்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போகும் பொழுது உடம்பை அல்லாஹ் மிகப்பெரிய தெம்பை தருவான். எல்லா அமல் செய்யக்கூடிய நசீபை உண்டாக்குவான். எல்லா ஒன்றிலும் நமக்கு கயிறு இருக்கிறது. அது உலகத்தில் நாம் பணத்தை இழந்தாலும் அல்லது உறவுகளை இழந்தாலும் அல்லது குழந்தைகளை பெறாவிட்டாலும் அல்லது நாம் இந்த உலகத்தில் நிம்மதியை இழந்தாலும் வியாபாரத்தில் தொழிலில் முதலை இழந்தாலும் அல்லது பொது தேர்வில் நாம் தோல்வி அடைந்தாலும் அல்லது ஹஜ்ஜு முடிவாகி நமக்கு அது துண்டிக்கப்பட்டாலும் எது நடந்தாலும் எல்லாவற்றிலும் அல்லாஹ் ஏதோ ஒரு நனவு வைத்திருக்கிறான். அதனால்தான் நான் தோல்வி அடைந்தேன், அதனால்தான் நான் லாபம் அடையாமல் நஷ்டம் அடைந்தேன், அதனால்தான் எனக்கு குழந்தை வாக்கியம் அல்லாஹ் தரவில்லை, அதனால்தான் நான் இன்றையும் பெரிய அளவில் என்னால் முன்னேற முடியும் என்று நீ உணர்ந்து கொள்வாய். இதெல்லாம் எப்ப உணர முடியும், எப்ப விளங்கிக்க முடியும், எப்ப தன்னை சமாதானப்படுத்திக்க முடியும்? ஈமான் இருந்தா மட்டும்தான். ஈமான் எப்ப வரும்? 5 வேளைக்கு சப்ல வந்து நின்றாதான். வீட்டுல உட்காந்துக்கிட்டு என் பேர் அப்துல்லா, என் பேர் அப்துல் ரவுஃப், நான் வந்து அவரு, நான் இவருன்னு சொல்லிட்டு இருந்தா ஈமான் அதிகரிக்காது. ஈமான்ல சாய்வா வேணும்னா பள்ளியில பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க பள்ளி வாசல் ஆஜராகணும். அப்படி ஆஜராகும் பொழுது நீங்க அனைத்து நிலையில நன்மை அடைஞ்சிட்டீங்க. அப்படி நன்மை அடைந்து கொள்ளக்கூடிய காலங்களில் ஏதாவது ஒரு இழப்பு உங்களுக்கு வந்தால் அந்த இழப்பை அல்லாஹ்வுத்தாலா லேசாக்குவான். இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹன் முபீனா. இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்? அற்புதமான ஒரு விளக்கத்தை தர்றான். ஹுதைபியா உடன்படிக்கையை பற்றி அல்லாஹ் சொல்றான். 1400 சஹாபாக்களோட ரசூலுல்லாஹ் மக்காவை நோக்கி உம்ரா செய்ய வர்றாங்க. காபிர்கள் ரசூலுல்லாஹி சஹாபாக்களை வழிமறிச்சு நீங்க உம்ரா இந்த ஆண்டு செய்யக்கூடாதுன்னு தடுத்து வெளியே அனுப்புறாங்க. ஒரு பெரிய உடன்படிக்கை கையெழுத்தாகுது. ஒரு பக்கம் உம்ராவை தடுத்துடைய போகும் சஹாபாக்களுக்கு, மறுபக்கம் அந்த ஹுதைபியா உடன்படிக்கையில அவங்க பேசின பேச்சு சஹாபாக்களுக்கு இன்னும் அதிகம் போகும். இதனால என்ன ஆயிடுச்சு? அந்த நாளையில சஹாபாக்களுக்கு ஒரு கோபம் இருந்தாலும் அந்த ஒப்பந்தத்துக்கு பின்னாடி ஏறக்குறைய 10 வருஷம் கழிச்சு அல்லது 2 வருஷம் கழிச்சு ரசூலுல்லாஹ் ஒரு பெரிய பலத்தோடு மக்காக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. அன்னைக்கு ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு வெறும் 1400 சஹாபாக்களோட தான் வந்தாங்க. ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பின்னால மதீனாவுல சஹாபாக்களும் நபியும் ஒரு சாந்தமான வாழ்க்கை வாழ்றாங்க. மக்காவிலிருந்து குஃபார்கள் மதீனாக்கு வர்றது,